தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் மேக்ஸ் பசில்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மூலமா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் லிஃப் ஆஃபாக டெய்லி வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதிலலாம் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி கிளைம் பண்ணுறதா இருந்தால் கிளைம் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 நாளுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்லாம் கரெக்டாக வந்து இப்போ வரையும் கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து வித்ரா எடுக்கிறதுன்னு ஸோ 2 வீடியோ லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்பில் வந்து வந்த பேமெண்ட் ப்ரூஃபும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ என்னோட பேடிஎம் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிட்காயினில் தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் பிட்காயினில் ஏர்ன் பண்ண நான் பேடிஎம்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இது பாருங்கள், இன்றைக்கி வந்து ப்ரூஃபு. ஸோ இன்றைக்கி நான் வந்து இதிலேருந்து வித்ரா வந்து எடுத்தேன். ஒரு 500 rupees வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 500 rupeesம் எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னொரு டைம் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்பை ஓப்பன் பண்ணி இதில் வந்து நான் டெய்லி போனஸ் வந்து ரிசீவ் பண்ணதையும் அதை வந்து வித்ரா எடுத்ததே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பாருங்கள், டெய்லி போனஸ் வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அதை வந்து வித்ராவும் எடுத்திருக்கேன். ஸோ கண்டினியூ அதை வந்து பாருங்கள், நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஆப் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இனிமேல் இதை வந்து ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணி கரெக்டாக வந்து ரெடீம் எடுத்துக்கோங்க. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து மஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டெய்லி போனஸை டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 8 மணிக்குள்ளே வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைம் போனஸ்னு வரும். அதை மஸ்ட்டு எல்லோரும் கிளைம் பண்ணுங்கள். அப்படி கிளைம் பண்ணால் தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அமௌண்ட்டுன்ற இருக்க இடத்துல வந்து ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகாது. அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 2 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுருக்க ஜெம்ஸ் எல்லாம் டெய்லி 2 மணிக்கு வந்து அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அந்த கன்வெர்ட் பண்ணதெல்லாம் எப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 7:30 to 8 வரை ஆட் ஆகும். ஸோ அது அப்போதைக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இந்த இடத்துல பேலன்ஸில் வந்து ஆட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் வந்து வித்ராவை எடுத்துக்க முடியும் பிடிசிக்கு. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோ லிங்க்கு நான் வந்து அனுப்புகிறேன். ஒரு வீடியோ எப்படின்னா இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு, இன்னொரு வீடியோ வந்து எப்படின்னா நம்ம பிட்காயினை வந்து எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி வந்து வித்ரா வந்து எடுக்கிறது, எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் ஈஸியாக பிட்காயினில் வந்து எப்படி வந்து வித்ரா வந்து எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ 2 வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து எது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சால்வ் மேக்ஸ் அண்ட் பசில் இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனி ஆப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன்பாஸ் கம்பெனி ஆப்பு. ஸோ ஏர்ன்பாஸ் கம்பெனி ஆப்பை நம்ம ரீசெண்ட் டைமில் நிறைய ஆப் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அதே டைப்பில் வந்து அடுத்த ஆப் தான் இது. ஸோ அந்த ஆப் மாதிரி இந்த ஆப் வந்து நமக்கு பேமெண்ட் வந்து கரெக்டாக வந்து தருவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இதில் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணி வந்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கேப்சா வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து டெய்லி வந்து கொடுப்பாங்க. ஸோ டெய்லி இதை வந்து மஸ்ட் வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. எப்படி வெரிஃபை பண்ணுற மூலிமா உங்களுக்கு 10 காயின்ஸ் வந்து கிடச்சிரும். மேலே வந்து பாருங்கள், நமக்கு 10 காயின் இருக்குங்களா, 10 காயின் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்வைட்னு ஏன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எம்டி பாக்ஸ் இருக்குது, என்டர் கோடுன்னு. இந்த இடத்துல வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டோட கூடயோ யாரோட கூடயோ நான் இந்த இடத்துல என்டர் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 50 காயின் வந்து கிடச்சிரும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபர் கோடு கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபர் கோடை யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்டோட ரெஃபர் கோடை யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 காயின்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து கிடச்சிரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. அடுத்து வேறு என்ன ஆப்ஷன் வந்து இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நம்பர்ஸ் அண்ட் மேக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பஸ்ஸில் 2 இருக்குது நமக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் அண்ட் மேக்ஸும் மேக்ஸ் பஸ்ஸிலும் கிட்டத்தட்ட சேம் தான். ஒரே கான்செப்ட் தான். நம்ம மேக்ஸ் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். இப்போ வந்து இதில் எப்படி இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த நம்பர்ஸ் அண்ட் மேக்ஸ்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டோன்னே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 5 கொஸ்டினுக்கு வந்து நான் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், 9 / ஃப்ரூட் வந்து கொடுத்துருக்காங்க, = 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரூட் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வரும்னு தெரியணும். இந்த இடத்துல வந்து 3 வந்தால் தான் நமக்கு ஆன்சர் வந்து 3 வரும் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து 3 வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஓகே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ 4 கொஸ்டின் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பாருங்கள், 5 கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன். பாயிண்ட் வந்து இந்த டைம் வந்து எனக்கு கிடைக்கல, 0 தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எல்லா டைமும் நமக்கு 0லாம் வராது. ரொம்ப ரேராக தான் 0 வந்து வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கொஸ்டினை வந்து பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின் வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் அண்ட் ஏர்ன் வந்துடும். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து நான் என்ன பண்ணால் இதை கிளிக் பண்ணால் எனக்கு
இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மூலிமா எனக்கு 100 காயின் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு இன்ஸ்டால் ஆப்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணனா எனக்கு ஒரு பிக் ஸ்க்ரீன் ஆட் வரும். அந்த ஆடை கிளிக் பண்ணி நான் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் சின்ன ஆப் வந்து நான் டவுன்லோட் பண்ணாலும் சரி, சின்ன ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் செர்ச் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்மாலஸ்ட் ஏபிகே ஒன்று வந்து சர்ச் பண்ணிங்கன்னா சின்ன ஆப் லிஸ்ட்லாம் வரும். அதில் ஏதாச்சும் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து இன்ஸ்டால் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு இன்ஸ்டாலுக்கு வந்து 100 காயின் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின் வந்து ஒரு 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம். 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டால் வந்து வரும். இப்போ இந்த இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின் வந்து வரும். அந்த 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம், திரும்ப ஒரு இன்ஸ்டால், இந்த மாதிரி மாறி மாறி கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேக்ஸ் பஸ்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு வெறும் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வரும். இதை வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மூலிமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 6 இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் நமக்கு வந்து எவ்வளோன்னு வந்து தெரியணும். 6 × 9 அப்படின்னு போட்டால் தான் நமக்கு வந்து 54 அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், 9 வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓகேன்னு இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு தான் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஓகே வந்து நான் கண்டினியூவாக கிளிக் பண்ணுற மூலமா நான் 5 கொஸ்டினுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி கண்டினியூவாக நம்ம ஓகே வந்து 5 டைம் கிளிக் பண்ணுற மூலிமா இந்த 5 செட்டையும் நம்ம வந்து முடிச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சீக்கிரமே வந்து இந்த குயிஸை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் 9 வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ கண்டினியூவாக பாருங்கள், கீழே ஓகே கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஸ்டின் அந்த செட்டு 5 செட்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா கண்டினியூவாக வந்து இந்த மேக்ஸ் பஸ்ஸில் கொஸ்டினை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், கொஸ்டின் மார்க் கொடுத்து +5 = 11 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 + 5 = 11 நமக்கு தெரியும். ஸோ 6 வந்து கிளிக் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், கண்டினியூவாக வந்து ஓகே கொடுத்துட்டே இருக்கேன். அந்த 5 செட்டு ஆன்சரே வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், எனக்கு வந்து ஆன்சர் நீங்கள் யூ வின் 3 பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. நான் திரும்ப வந்து இதுக்கு வந்து ஓகே வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே. இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், சீக்கிரமே குயிக்காகவே வந்து நான் வந்து என்ன பண்ணலாம், இந்த மேக்ஸ் பஸ்ஸில் சால்வ் பண்ணி என்னோட பாயிண்ட்டை வந்து நான் ஏர்ன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் பஸ்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த இடத்துலேயே நீங்கள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி சீக்கிரம் வந்து மேக்ஸ் பஸ்ஸில் வந்து சால்வ் பண்ணிட்டு இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இன்ஸ்டாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 காயின் கிடைக்கும். சீக்கிரமே வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் மினிமம் ரெடியூம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ₹1 தான். ஸோ ₹1 வந்தோடனே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். 100 காயின்ஸ் = உங்களுக்கு ₹1 அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ₹5, அடுத்து வந்து ₹100, இந்த மாதிரி ரேண்டமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்போதைக்கு வந்து பேமெண்ட் வந்து தந்துட்டு இருக்காங்க. பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 2 நாள் கூட ஆகலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.